ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென். என் பேர் அம்ரிதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். அதான் கிளாஸ் 9 பயாலஜியில் நெக்ஸ்ட் டாபிக் அது வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது. அது வந்து இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால், அதை பற்றிலாம் ஒரு 2 வீடியோ இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இட் வுட் பி நைஸ், இட் வுட் பி பெட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற கான்செப்டை பார்த்துடுறது நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ யாராவது இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஸோ டாபிக்கு போகலாம். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி பார்த்தோம். அதில் இருக்கிற ஒரு டாபிக், அதில் இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், பிளாஸ்மா மெம்பரேனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஒன்றை பற்றி தான் நம்ம வந்து இங்கே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா செமி பெர்மியபிலிட்டின்ற கேரக்டரிஸ்டிக். செமி பெர்மியபிலிட்டினா என்ன? செலக்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் உண்டு. இந்த இந்த போர்ஷன் தான் ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ். இது வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட். ஸோ ஹைட்ரோஃபிலிக்னா என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஹைட்ரோஃபோபிக்னா வென் இட் இஸ் வாட்டர் ஹேட்டிங் ஆர் வாட்டர் ரிப்பெல்லிங். அதே ஹைட்ரோஃபிலிக்னா வென் இட் லைக்ஸ் வாட்டர். ஸோ இந்த ஹெட்டு வந்து ஃப்ளூயிட் சைடில் இருக்கும். உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஃப்ளூயிட்லேருந்து ஃப்ளூயிட் கிட்டேருந்து தூரக்க இருக்கிறது தான் இந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஸோ டெயில் வந்து இதுக்கு ஃப்ளூயிட் பிடிக்காது, வாட்டர் பிடிக்காது. ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபிக்னா ஹேட்டிங். அதே ஹைட்ரோனா வாட்டர், ஃபீலிக்னா லைக்கிங். ஸோ ஹைட்ரோஃபீலிக்ன்றது வாட்டர் லைக்கிங். ஸோ அதனால அது ஃப்ளூயிட் கிட்ட இருக்கும், அந்த பக்கம் தான் இருக்கும். அதே சமயம் ஹைட்ரோஃபோபிக் டெயில் அப்படின்னா வாட்டர் பிடிக்காது. ஸோ அதனால வாட்டர் கிட்டேருந்து விலகி இருக்கும். ஸோ அதனால அது உள்பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நீங்கள் செல்லை எடுத்து அதுலேருந்து தனியாக பிளாஸ்மா மெம்பரேனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பை லேயரில் இருக்கும். லிப்பிட் பை லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட கேரக்டரிஸ்டிக் ஒரு ஃபீச்சர் என்னன்னா செமி பர்மியபிலிட்டி. இந்த செமி பர்மியபிலிட்டினா செலக்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்? ஆஃப் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இங்கே அப்படின்னா இது வந்து அவுட் சைட், இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். இப்போ இதுதான் செல் அப்படின்னா வெளியில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்லேருந்து இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இப்போ உள்ளே வரணும். இப்போ வெளியில் ஏதாவது ஒரு மாலிக்யூல் இருக்குது, சப்போஸிங் ஏதாவது ஒரு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இல்லை குளுக்கோஸ் மாலிக்யூல், இல்லை ஒரு புரோட்டீன் மாலிக்யூல், ஏதாவது ஒரு ஐட்டம் வெளியில் இருக்குது அப்படின்னா அது உள்ளே வரணும். இல்ல ஏதாவது ஒரு ஐட்டம் உள்ள இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு வேஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கு செல்லுல. அது இங்கேருந்து வெளியில போணும் அப்படின்னா, இது பிளாஸ்மா மெம்பரேன் வழியா தான் வெளியில போணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் செமி பெர்மியபிலிட்டி அப்படின்னுவோம். செலக்டிவ் மூவ்மெண்ட். ஏதாவது ஒரு சில ஐட்டம் தான் உள்ள வர முடியும். அதே மாரி ஒரு சில ஐட்டம் தான் வெளியிலயும் போக முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் செமி பெர்மியபிலிட்டி ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ plasma membrane permits only entry or and exit of some materials in and out of the cell. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருக்கோம் எந்த மாலிக்யூலாக ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீ மூவ்மெண்ட் எது அலோவ் பண்ணுறது. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் அலவுஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் சம் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ எந்த மாலிக்யூல்ஸ்க்குலாம் ஃப்ரீ மூவ்மெண்ட் உண்டு, எதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஏதாவது தேவை, ஸ்பெஷல் எய்டு வேணும், ஓகே, ஸ்பெஷலான ஏதாவது ஒரு மாலிக்யூல் வேணும், ஸ்பெஷலான கேட் வேணும், இதுக்கெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகும், எந்த மாலிக்யூல்ஸில் ஃப்ரீ மூவ்மெண்ட் அலவுட் அப்படின்றத போன இதுலேயே பார்த்தோம். ஸோ இங்கே குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாலிக்யூல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா O2, CO2, வாட்டர், குளுக்கோஸ், சார்ஜ்டு அயான்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம். ஸோ இதெல்லாம் நார்மல் மாலிக்யூல்ஸ். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் தி செல். ஸோ செல் சர்வைவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வி நீட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீதிங். அதே சமயம் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ வேஸ்ட் தட் இஸ் ஜெனரேட்டட் இன்சைட் தி பாடி. ஸோ வி ஹவ் டு சென்ட் இட் அவுட். அது வெளியில் அனுப்பணும். அதே சமயம் ஆக்சிஜன் உள்ளே வரணும். ஸோ இதெல்லாம் நார்மலாக நமக்கு தேவை. அதே மாதிரி வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த செல். 70% ஆஃப் த செல் வெயிட் வந்து வாட்டர் தான். ஸோ வாட்டர் இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால திருப்பி வாட்டர் உள்ளே வரணும். அதே சமயம் ஜாஸ்தி வாட்டர் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான அமௌண்ட்டில் வாட்டர் இருக்கணும். ஸோ மூவ்மெண்ட் ஹேஸ் டு பி ஃப்ரீ. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ வாட் அமங் திஸ் வில் மூவ் ஃப்ரீலி அப்படின்னா ஆக்சிஜன் வில் மூவ் ஃப்ரீலி, கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீயாக மூவ் ஆகும், வாட்டர் ஃப்ரீயாக மூவ் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ மூவ்மெண்ட் அலவுட் த்ரூ தி செமி பர்மியபிள் மெம்பரேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்
இல்ல குளுக்கோஸ், இல்ல வந்து சோடியம் அயான், பொட்டாசியம் அயான் இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அது என்னன்னா கேட்ஸ். ஸோ அதுக்கு பேர் நம்ப அயான் கேட். ஓகே. அயான் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த அயான் சேனல் எப்படி இப்ப நம்ம ஒரு ரிவர கிராஸ் பண்றோம்னா, நடுப்புற ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல. ஸோ அதே மாரி தான் இது. பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த பிரிட்ஜ் வழியா தான் போக முடியும். டைரக்ட்டா போக முடியாது. குளுக்கோஸாலயும் சரி, அயான் சேனல்ஸ் இந்த சோடியம் அயான், பொட்டாசியம் அயான் அது எல்லாத்துக்குமே ஒரு இதுலேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணணும். ஓகே. உள்ளேருந்து வெளியில போணும். இல்ல வெளியிலேருந்து உள்ள வரணும் அப்டின்னா, அந்த பிரிட்ஜ் மாரி ஒண்ணு கட்டினா தான் முடியும். ஸோ, இந்த மாரி மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் பிரிட்ஜ் மாரி ஒண்ணு இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன்ல. அது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஸோ நமக்கு தெரியும் இப்போ ஆக்ஸிஜன் போணும். கார்பன் டை ஆக்சைடு போக முடியும். ஆக்ஸிஜன் போக முடியும். வாட்டர் போக முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த ஒரு ப்ராசஸ் தான் அதுக்கு பேரு அதில தான் ஒரு டாபிக் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ டிஃப்யூஷன்னா என்ன? The free movement, okay? Free movement of gases across the semi-permeable membrane, okay? டெக்னிக்கலான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஃப்யூஷன் இஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டூ அ லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். ஓகே. இப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? லோவர் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, ஜாஸ்தி இருக்கிற மாலிக்யூல்ஸ். இப்போ ஒரு 2 சைடு இருக்கு. ஒரு 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 இப்போ ஏதாவது ஒரு பீக்கரோ, இல்ல ஏதாவது ஒரு சிம்பிளான ட்ராயிங்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து செல்லோட எக்ஸ்டீரியர். இது வந்து செல்லோட இன்டீரியர். அதான் நம்ம இங்க பார்த்தது தான். ஸோ இந்த இந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலர், இன்ட்ரா செல்லுலர் அதே தான் இங்கேயும். இது செல்லோட எக்ஸ்டீரியர். இது வந்து செல்லோட இன்டீரியர். ஸோ செல்லுக்குள்ள இருக்கிறது இது. இது வந்து செல்லோட வெளியில இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன் எதோடது இருக்கு அப்படின்னா, ஆக்ஸிஜனோடது. இந்த இடத்துல எதோட ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னா, CO2 வருது. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, CO2 வந்து எல்லோ கலர், ஆக்ஸிஜன் வந்து ப்ளூ கலர். ஸோ இங்க எந்த கலர் ஜாஸ்தி இருக்கு? எல்லோ கலர். ஸோ எல்லோ மீன்ஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஓகே. பிகாஸ் நம்பர் இஸ் மோர். அதே சமயம் இங்க வந்து ஆக்ஸிஜனோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்பா. எந்த மாலிக்யூல் எந்த சைடு ஜாஸ்தி இருக்கு, இன்னொரு சைடு கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இப்போ என்ன சொல்றா? டிஃப்யூஷன் இஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டூ அ லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். ஸோ இதுதான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதில கேட்டா, விச் இஸ் தி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா, இட் இஸ் தி இன்டீரியர் ஆஃப் தி செல். செல்லுக்குள்ள இருக்கிறது தான். அதே சமயம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் ஃபார் ஆக்ஸிஜன் அப்படின்னு கேட்டா, இட்ஸ் தி செல் எக்ஸ்டீரியர். அதான் வெளியில. செல்லுக்கு வெளியில தான் ஆக்ஸிஜன் ஜாஸ்தி இருக்கு. ஓகே. செல்லுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் இங்க ஆக்சுவலி என்ன கேட்கணும் அப்படின்னா, ஏன் செல்லுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்கு? ஏன் வெளியில இல்ல? ஏன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங் இன்சைட் தி செல். இப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எதுக்கு நடக்கணும் அப்படின்னா, ஃபார் எனர்ஜி. ஓகே. இப்ப நம்ம செல்லுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. ஓகே. ஸோ எனர்ஜிக்காக நமக்கு வந்து ஆக்ஸிஜனை எடுத்து நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல இருக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான் CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்பிரேஷனோட பை ப்ராடக்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு. அத தான் நம்ம வந்து வெளியில அ எடுக்கிறோம். ஓகே. த்ரூ த லங்ஸ் நம்ம வந்து இன்ஹேல் எத பண்றோம்? ஆக்ஸிஜன். எக்ஸேல் எத பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருது? நம்ம பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. எங்க? செல்ஸ்க்குள்ள. ஸோ ஒரு செல்லுக்குள்ளேயும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் லங்ஸ் வழியா நம்ம வந்து எக்ஸேல் பண்றோம். வெளியில விடுறோம் அந்த காத்த. கரெக்ட்டா? ஸோ அதுதான் இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். ஸோ அதனால செல்லுக்கு உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. செல்லுக்கு வெளியில வந்து ஆக்ஸிஜனோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்? Carbon dioxide will move from cell exterior, that is from a higher concentration region to a lower concentration region, that is outside of the cell. உள்ளுக்குள்ளேருந்து வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடு போகும். ஓகே. அதுதான் நம்ம வந்து எக்ஸேல் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸேல் பண்றோம். எங்கேருந்து? உள்ளேருந்து வெளியில எக்ஸேல் பண்றோம். ஸோ அதுதான் இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளேருந்து வெளியில போகும். அதே சமயம் வெளியில ஆக்ஸிஜன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ நம்ம வந்து உள்ள எடுத்துக்கிறோம். இன்ஹேல் பண்றோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. வெளியில ஆக்ஸிஜன் ஜாஸ்தி இருக்கு. உள்ளுக்குள்ள கம்மியா இருக்கு ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்க மூவ் ஆகும். ஸோ இங்க தான் அதனால தான் இந்த ஏரோ போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலர் கிட்ட இன்சைட் ஏரோ இருக்கு. இன்வர்ட் ஏரோ. அதே இந்த எல்லோ கலர்ல அவுட்சைட் ஏரோ இருக்கு. ஸோ எல்லோ வந்து கார்பன் டை ஆக்சைடு இட் வில் மூவ் அவுட்சைட். ஆக்ஸிஜன் வில் மூவ் இன்சைட். ஸோ அதுதான் இந்த இதுல நம்ம எழுதியிருக்கோம். ஸோ வாட் இஸ் டிஃப்யூஷன் டிபெண்டன்ட் ஆன்? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன? எங்கேயாவது இப்போ 2 ஹாஃப் இருக்கு அப்படின்னா, ஒரு ஹாஃப்ல ஜாஸ்தி, இன்னொரு ஹாஃப்ல கம்மி. ஸோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே. நாட் ஈக்குவல் இல்லையா? ஒரு ஹாஃப் ஜாஸ்தி இருக்கு, இன்னொரு ஹாஃப் கம்மி இருக்கு. ஸோ இட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னும்.
ஸோ, இன்னும் எதுல மேல டிபெண்ட் ஆகுது? ஸோ, ஒன் ஃபேக்டர் இஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அனதர் ஃபேக்டர் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க கெமிஸ்ட்ரியில சாலிட், லிக்விட், கேஸ். இதான ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு. ஒண்ணு வந்து சாலிட், ஒண்ணு வந்து லிக்விட், இன்னொன்னு வந்து கேஸ். ஸோ, சாலிட்ல ரொம்ப க்ளோஸா இருக்கும் பார்ட்டிகிள்ஸ். ஓகே. அதே லிக்விட்ல கொஞ்சம் தூரக்க இருக்கும். கேஸஸ்ல ரொம்ப தூரக்க இருக்கும். ஸோ, சாலிட்ஸ்ல இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. லிக்விட்ஸ்ல அதோட கொஞ்சம் கம்மி. கேஸஸ்ல ரொம்பவே கம்மி. ஸோ, அதனால ஃப்ரீ மூவ்மெண்ட் பாசிபிள். ஓகே. ஸோ, ரொம்ப டைட்டா பேக்டா இருந்தா இப்போ நம்மளே ரொம்ப டைட்டா பேக்டா அதாவது டைட்டா க்ளோத்ஸ் போட்டுட்டோம்னா, நமக்கு வந்து கை தூக்குறது, இல்ல எக்சர்சைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எக்சர்சைஸ் பண்ண போச்சு, யூ ஹேவ் டு ஃப்ரீ க்ளோத்ஸ் அப்படின்னுவோம். ஓகேவா? பிகாஸ் வி ஹேவ் டு மூவ் அவர் ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாத்தையும் கை, கால் ஏதாவது ஆட்டுறதும், இல்ல ஏதாவது பண்றோம் யோகா, இல்ல எனி எக்சர்சைஸ் பண்றோம்னா, வி ஹேவ் டு வேர் ஃப்ரீ க்ளோத்ஸ். அதே மாரி தான் இங்க ஃப்ரீ மூவ்மென்ட்க்கு யூ ஹேவ் டு ஹேவ் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆகணும்னா, பார்ட்டிகிள்குள்ள நடுப்புற இருக்கிற அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ, அது எதுல இருக்கு? கேஸஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே சாலிட்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப கிட்டக்க கிட்டக்க பிளேஸ் ஆயிருக்கும் மாலிக்யூல்ஸ். அதனால 2 ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் ஆகும் டிஃப்யூஷன். இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க அப்டின்னா, டிஃப்யூஷன்ன்ற வார்த்தைய நம்ம வந்து கேஸஸ்க்கு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். டக்குனு இப்போ டிஃப்யூஷன் அப்டின்னு எல்லாம் சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கேஸஸ் அப்டின்னு தான் ஞாபகம் வரும். சாலிட்ஸ், லிக்விட்க்கு அவ்ளோ ஜாஸ்தி நம்ம டிஃப்யூஷன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ, இங்க CO2 கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹை ஆன் தி இன்சைட் அண்ட் லோ ஆன் தி அவுட்சைட். ஸோ, இதான் நம்ம இங்க பார்த்தோம். CO2 கான்சன்ட்ரேஷன் உள்ள நெறைய இருக்கு, வெளியில கம்மியா இருக்கு. சிமிலர்லி O2 கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹை ஆன் தி அவுட்சைட். O2 இங்க ஜாஸ்தி இருக்கு, உள்ளுக்குள்ள கம்மியா இருக்கு. Is high on the outside of the cell when compared to the inside of the cell. Therefore, CO2 moves out of the cell and O2 moves into the cell. Okay, so CO2 வந்து வெளியில போகும், O2 உள்ளுக்குள்ள வரும். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு குயிக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, O is for oxygen, O stands for outside also and high. So OOH, oxygen outside high. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, இன்னொன்று நீங்களே தானா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் அவுட்சைட் ஹை. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கேயும் அதே தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் ஹைலைட் ஆயிருக்கு. ஜஸ்ட் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். ஓகே. ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னா, இதுதான் பாஸ்போலிபிட் பைலேரி. இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இங்க ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்கு இங்க. அதே இங்க வந்து கம்மியா இருக்கு. லோ கான்சன்ட்ரேஷன் இந்த சைட். ஸோ எப்படி மூவ் ஆகும்? இங்கேருந்து இந்த சைடு தான் மூவ் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த பாயிண்ட்ட நீங்க வந்து எழுத போறச்சு டிஃப்யூஷன் ஒரு டெஃபினிஷனோ இல்ல டிஃப்யூஷன பத்தி பேச போறச்சே ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோவர் கான்சன்ட்ரேஷன் எழுதுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ மஸ்ட். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ட நீங்க விடவே முடியாது. ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோவர் கான்சன்ட்ரேஷன் எழுதியே ஆகணும். ஓகே. ஸோ எப்போ நம்ம வந்து டிஃப்யூஷன பத்தி பேசுறதா இருந்தாலும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோவர் கான்சன்ட்ரேஷன் வேர்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் அ நார்மல் மூவ்மெண்ட். அதே இப்போ ஏதாவது லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகணும்னா, நேச்சுரலான ப்ராசஸ் கிடையாது. வி ஹேவ் டு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம வந்து அது இங்கேருந்து புஷ் பண்ணணும். பட் ஃப்ரம் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ லோவர் கான்சன்ட்ரேஷன் வெரி ஈஸி. ஓகே. எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாஸ்தி ஐட்டம் இருக்கு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கம்மியா இருக்கிற ஐட்டம் பக்கம் போறது ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ். ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெனெவர் யூ ரைட்டிங் எக்ஸாமோ இல்ல நார்மலா டிஸ்கஷன் பண்ண போறச்ச கூட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். ஸோ இங்கேயும் அதே இமேஜ் தான். அ வேற மாரி இமேஜ்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அவ்வளதான். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் கிளீனா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இஃப் யூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி புரியல அப்படின்னா, நீங்க வந்து இந்த காமெண்ட் செக்ஷன்ல ஒரு தடவ காமெண்ட் பண்ணீங்கன்னா, ஐ வில் ட்ரை டூ மேக் அ பெட்டர் அனாலஜி இல்ல வேற மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஆல்சோ கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.